ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்ஸ்ய சக்தி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 28 2025. ஸோ ஓகேவா, அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரிலேட்டடானது தான் இந்த மீன் பிடித்தல், ஸோ நீர்வளம் இதோட ரிலேட்டடானது தான் இந்த மத்ஸ்ய சக்தி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோவளத்தில் விழிஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் ஆகுது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம் விகாஷ் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே இது கவர் ஆகுது. ஸோ விகாஷ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் விராசத் கா சம்வர்தான் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது மைனாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, சிறுபான்மையின மக்கள், ஸோ அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த கேட்டகரியில் இருக்கிற விமன் எம்பவர்மெண்ட், ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியது. அப்புறம் அவங்களோட கல்வி, அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப், ஸோ சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது, ஓகேவா, தொழிலதிபர்களாக மாற்றுறது, தொழில் முனைவோராக மாற்றுறது. ஸோ இதுதான் இந்த திட்டம். அண்ட் இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மீனவ குடும்பங்களோட சமூக பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்துதல், அதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ பிஎம் விகாஷ் திட்டம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு கீழே தான் வருது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, ஸோ இந்த ஸ்கீம் ஆரம்பித்து 11 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்கீம் எந்த டேட்டில் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.